வணக்கம். நான் உங்கள் ராணி சுந்தர்ராஜ். நமது காக்கும் கரங்கள் அறக்கட்டளையின் மாத்தியோசி குழுமத்தில் நடைபெறக்கூடிய பட்டிமன்ற நிகழ்விற்கு நடுநிலை தீர்ப்பை வழங்குவதற்காக வந்திருக்கும் உயர் திரு முனைவர் சு. ஆ. பழனிச்சாமி ஐயா அவர்களையும், 2 அணிகளாக பிரிந்து பேச இருக்கும் பேச்சாளர் பெருமக்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கொரு குணமும் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. காரணம், மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதை விட எப்படி வாழக்கூடாது என்று வாழ்வியலை கற்றுக் கொடுத்த தமிழரின் பண்பாடு அடிச்சுவடுகள் இன்றும் உலகம் முழுவதிலும் தடம் பதித்திருக்கிறது என்றால், உயர்ந்த சிந்தனைகளையும் உயர்வான எண்ணங்களையும் சமூகம் என்னும் மனப்பரப்பில் விதைத்துச் சென்றிருக்கிறது என்றுதானே அர்த்தம். அப்படிப்பட்ட தமிழின் பண்பையும் மாண்பையும் தமிழர்கள் இன்றைய சூழ்நிலையில் அதிகம் சிந்திக்க வேண்டியது எப்படி வாழ்ந்தோம் என்பதா, எப்படி வாழ வேண்டும் என்பதா என்ற தலைப்பில் இன்றைய பட்டிமன்ற நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதற்காக நடுநிலை தீர்ப்பை வழங்குவதற்கு முனைவர் சு. ஆ. பழனிச்சாமி ஐயா வருகை தந்திருக்கிறார். அவர்களை பற்றி சிலவற்றை இங்கு பார்க்கலாம். ஈரோடு மாநகரில் பிறந்த இந்த தங்க திருமகனுக்கு அகவை என்னவோ 66, ஆனால் மனது என்னவோ 16. ஐயா அவர்கள் இளங்கலை இயற்பியல் முடித்துவிட்டு சென்னை கலாச்சேத்ராவில் 2 ஆண்டுகள் படித்த பின்பு அவர்களது குடும்ப வணிகத்தில் சில வருடங்களை கழித்துவிட்டு ஆங்கிலத்தில் இளங்கலை, முதுகலை, எம்ஃபில் மற்றும் முனைவர் பட்டத்தை முடித்திருக்கிறார். பள்ளி மற்றும் கல்லூரி அனுபவம் 30 வருடங்கள், சுமார் 15,000த்திற்கும் மேற்பட்ட சான்றிதழ்களை பெற்றுள்ளார். அடடா! பல்வேறு இடங்களில் சுமார் 3000த்திற்கும் அதிகமான சொற்பொழிவுகளை ஆற்றி சிறந்த சொற்பொழிவாளராகவும் திகழ்ந்து வருகிறார். 3 கல்லூரி மலர்கள் வெளியிட்டு இருக்கின்றார். ஈரோடு நகைச்சுவை மன்றம், தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம், தேடல் திரைப்பட சங்கம் போன்றவைகளில் உறுப்பினராக உள்ளார். ஓவியத்திலும் ரங்கோலியிலும் சிறப்பு பயிற்சி பெற்றுள்ளார். நிறைய ஆங்கில பயிற்சிகளை மாணவர்களுக்கு இலவசமாக எடுத்து வருகின்றார். இத்தகைய சிறப்பு மிகுந்த ஐயா அவர்கள் இன்று நமக்காக நடுநிலை தீர்ப்பை வழங்குவதற்காக வருகை புரிந்துள்ளார் என்பது நம் அனைவருக்குமே பெருமைதான். ஐயா அவர்களை வருக வருக என அன்புடன் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். நன்றி. நம்மளுடைய இந்த அருமையான தலைப்பிற்கு நம்மளுடைய நடுவர் உரையை கேட்கலாம். ஏன்னா நடுவர் உரை தான் என்றைக்குமே முக்கியமானது. ஐயா, நீங்கள் உங்களுடைய உரையை ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்மளுடைய ராகவன் ஐயா தொடர்ந்து பேசுவாருங்க. ஐயா, சரி. நன்றிமா. நிறுவனர் அவர்களுக்கும் மற்ற அனைத்து உறுப்பினர்கள், ராகவன் ஐயா உட்பட அனைத்து ஆளுமைகளுக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அம்மா பாருங்க, கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த குழு ஆரம்பிச்சாங்க. நான் கூட எப்படி நடத்துவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். மிக சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க, அருமையாக நடத்தி கொண்டு போயிருக்காங்க. யதார்த்தமாக சிரித்துக் கொண்டு எல்லோரையும் பணிவாக, நாங்கெல்லாம் கூட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்போம். காலேஜ் ஆசிரியர் இருக்கிறனால வந்து எல்லா இடங்களிலுமே கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சொல்லுவாங்க. அம்மா பார்த்தா எனக்கு கத்துக்கலான் இருக்குது. அவ்வளவு ஒரு சிரித்த முகத்தோடு எல்லாவற்றையும் அனுசரித்து எவ்வளவு அழகா கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரொம்ப சிறப்பா இருக்குது. அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய நிகழ்ச்சி எல்லாமே நான் கலந்துக்கிட்டு ஆசைப்படுவேன். ஏன்னா அப்படிப்பட்ட நமக்கு உண்மையான யதார்த்தமாக எந்த எதிர்பார்ப்பின்றி அவங்க நடத்திட்டு இருக்காங்க. வாழ்க்கை என்பது மிக முக்கியமானது. இந்த பரந்த பிரபஞ்சத்திலே பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோள்கள் இருக்கின்றன. ஆனா எங்கும் மனிதர்கள் கிடையாது. இந்த பூமியில் மட்டும்தான் நாம் இருக்கிறோம். பூமியில் மட்டும்தான் மனிதர்களாகி நாம் எல்லாம் வந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு நம்ம இலக்கியங்கள் அருமையான வழிமுறைகளையும் விரிவான வழிகாட்டல்களையும் நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கின்றன. வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வாரே வானரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவ பெருந்தகை வானளவன் என்று முழங்கிக் கொண்டிருக்கின்றார் கன்னியாகுமரி
சின்னஞ்சிறுகதைகள் பேசி பிறர் மனம் வாடி துன்ப முகமு உடன்று பிறர் வாடப்பட செயல்களை செய்து நிறைய கூடி கிளப்பருவம் எய்தி குடம்பூற்று கிரையன பெண் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தார் என்று பாரதி சொல்கின்றார். பாருங்க, இதுதான் அர்த்தம் நம்முடைய இந்த பட்டிமன்றத்திற்கு வழிகாட்டியாக இருக்க போகின்றது. பாரத நாடு பழம்பெரும் நாடு, பல்லாயிரம் வருடங்களுக்கான சரித்திர சிறப்புகளையும் பெருமைகளையும் பெற்றிருக்கின்றது. ஆனால் வாழக்கூடிய மக்கள் நாம் அதற்கு ஏந்து வாழ்கின்றோமா? பழம்பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தாலும் பயனில்லை. அதுபோல அது மாதிரி நாம் இப்பொழுது எதிர்கால வாழ்க்கை பற்றியும் சிந்திக்க வேண்டியும் இருக்கின்றது. இரண்டும் வேண்டும். பழமையை நினைத்து பார்க்கவும் வேண்டும், எதிர்காலத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நினைக்கவும் வேண்டும். இதுதான் நமக்கு மிகவும் அவசியமானது. அதுக்கு அம்மா அருமையான அந்த தலைப்பில் ஒரு வித்தியாசமான தலைப்பு பாருங்க. அவங்க எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. வழக்கமாவே நம்ம யாரும் சொல்லுவோம், கணவனா மனைவியா, பாசமா குடும்பமா, நட்பா உறவா அப்படியே சொல்லிட்டு இருப்போம். அம்மா பாருங்க, நான் பழம்பெருமைகளே பேச வேண்டுமா அல்லது எதிர்காலத்தை இப்படி திட்டமிட்டு வாழ வேண்டுமா என்று வித்தியாசம் மிக நான் இன்னைக்கு தான் சிலப்பையும் பாக்குறேன். நான் இதை பட்டிமன்றத்துல பேசியிருக்கிறேன். இந்த தலைப்பு இன்னைக்கு வித்தியாசமா இருக்குது. நமக்கு என்ன பழம்பெருமைகளே பேசிக் கொண்டிருக்கலாமா அல்லது புதுமையான வாழ்க்கையை எப்படி வாழப் போகின்றோம், திட்டமிட எப்படி அருமையான தலைப்பு கொடுத்திருக்காங்க. மிகச்சிறப்பான இந்த வாதங்களை கேட்பதற்கு நானும் ஆசையாக இருக்கின்றேன். எப்படி சொல்ல போறாங்கன்னு சொல்லி கேட்டு போகின்றேன். உங்கள் வாதங்களின் அடிப்படையிலே தான் தீர்ப்புகள் வழங்கப்படும். அதனால் மனம் திறந்து பேசுங்கள். தயவு செய்து நிறைய பேர் பேச இருப்பதால் எல்லோருக்கும் நேரம் 3 நிமிடம் தான். அப்பதான் சிறப்பா பேச முடியும். அதுக்கு மேல போச்சுன்னா அந்த பேச்சு நல்லா இருக்காது. 3 நிமிடத்திற்குள் அவங்க தங்களுடைய வாதங்களை வைங்க. அம்மா சரியா கூப்பிடுவாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து நீங்க பேசுங்க. உங்கள் வாய்மொழி உரைகளை கேட்பதற்கு நான் அவளாக காத்துக் கொண்டிருக்கின்றேன், சின்னஞ்சிறு குழந்தையை கூட. வணக்கம். வணக்கம். நன்றிங்க ஐயா, நன்றி. ரொம்ப அருமையாக பேசுனீங்க. உண்மையாகவே நீங்கள் அதான் நான் ஆரம்பத்துலேயே அதான் சொன்னேன், உங்களுக்கு வயசு தான் 66 தவிர உங்கள் மனசு என்றைக்குமே 16 மாதிரி தான் இருக்குது. அது நீங்கள் பேசுகிற பேச்சில் உங்களுடைய தோரணைகளில் அந்த இருக்கக்கூடிய கம்பீரம் உணர்த்துதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா.